முக்காவாசியான ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் நான் சொல்லக்கூடாது தான், பட் நிறைய குவாலிட்டி செக் பண்ணுறதில்ல. இப்போ மில்டனோட ஃப்ளாஸ்க்கை வாங்கி அந்த பேர் அழிச்சு என் பேரை போட்டால் தப்பு, அது லீகலான மிஸ்டேக்கு. ஆனால் அந்த மில்டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க்கை மேனுஃபேக்சர் பண்ண மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு எனக்கும் நீ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிராண்ட் நேமை போட்டு அவங்களே கொடுத்தாங்கன்னா அதுதான் ப்ரைவேட் லேபிள். ஃபுட் டிபார்ட்மெண்ட் எங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, நாங்கள் தானே உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், ஸோ ரைடு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், உங்களோட பவுச் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அந்தளவுக்கு டீப்பாக பேசுகிறாங்க. செல்லரை நாங்கள் எங்களுக்கு ரிட்டன் தேவையில்லாத பொருள்லாம் வரும். நம்ம ஒரு நல்ல துணி அமைச்சிருப்போம், ரிட்டன் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போனால் கந்த துணி வரும், ரிட்டன் கரோ அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஆடை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதில் பாதிக்கப்படுறது ஆக்சுவலாக அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை, நம்மள மாதிரி குட்டி குட்டியான செல்லர்ஸ் தான். பட் இது 100%லாம் எலிமினேட் ஆகலை. இன்னும் இந்தியா நல்லா மெச்சூர் ஆகணும் இந்த ரீஜன்ஸில். இப்போ கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவில வந்துட்டு துல்கர் சல்மான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ப்ராடக்ட்லாம் வாங்கி அவர் அவருடைய ப்ராடக்ட்ஸ்லாம் மாத்தி இது பண்ணி செல் பண்ணிடுவாரு. QC அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி செக் பண்ணுவாங்க? ஏன்னா அந்த மூவி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக அந்த மூவி நான் பார்த்ததில்ல, கொஞ்சம் படம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எக்ஸிஸ்டிங். இப்போ மில்டனோட ஃப்ளாஸ்க்கை வாங்கி அந்த பேர் அழிச்சு என் பேரை போட்டால் தப்பு, அது லீகலான மிஸ்டேக்கு. ஆனால் அந்த மில்டன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க்கை மேனுஃபேக்சர் பண்ண மேனுஃபேக்சர்கிட்ட போயிட்டு எனக்கும் நீ மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிராண்ட் நேமை போட்டு அவங்களே கொடுத்தாங்கன்னா அதுதான் ப்ரைவேட் லேபிளிங், வேற மேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இதில் குவாலிட்டி செக்ஸ் நிறைய விதத்தில் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேப் எல்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள் நான் ஃப்ளாஸ்க் வாங்கினேன், என்ன குவாலிட்டி செக் பண்ண முடியும்? சுடு தண்ணி பிடிச்சி ஓரமாக வைக்க முடியும், 24 மணி நேரத்துக்கு சூடாக இருக்கான்னு தான் பார்க்க முடியும். இதான் ரியாலிட்டி கிரவுண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது பெரிய ப்ராசஸ்ன்ட்டு. பட் வென் இட் கம்ஸ் டு பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால் லேப்ஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட்ஸை பொறுத்து ஒரு குவாலிட்டி செக்குமே மாறுபடும். அண்ட் முக்கால்வாசியான ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் நான் சொல்லக்கூடாது தான், பட் நிறைய குவாலிட்டி செக் பண்ணுறதில்ல. சிலதுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிளாக அந்த லிப்ஸ்டிக் விற்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் எந்த ஒரு QC இல்லாமே பண்ணிடலாம். நான் எங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் போட்டு பார்த்தவங்க, யாருக்கும் புண்ணாகலைன்னு சொல்லி கூட வித்துடலாம். இதான் ரியாலிட்டி. பட் ஃபாரினில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க. ஆனால் ஃபுட்டு இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. FSI லைசன்ஸில் நீங்கள் ஈஸியாக ஒரு கடையில் லைசன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் இல்லை, பட் நாங்கள் அந்த மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட பேசும்போது ஃபுட் ப்ராடக்ட்ஸில் இந்த பின்னாடி லேபிளில் ஏதாவது இல்லைனா அந்த மேனுஃபேக்சர்ஸை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க லேபிள். இது ஃபுட் டிபார்ட்மெண்ட் எங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, நாங்கள் தானே உங்களுக்கு சப்ளை பண்ணுறோம், ஸோ ரைடு வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும், உங்களோட பவுச் ரிஜெக்ட் ஆகுதுன்னா அந்தளவுக்கு டீப்பாக பேசுகிறாங்க. ஐ பிலீவ் ஃபுட்டில் நிறைய சேஞ்சஸ் இப்போ எடுத்துகிட்டு வரப்படுது. பட் ஸ்டில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். அண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸ் எல்லா ப்ராடக்ட்ஸும் QC செக் பண்ணுறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக அந்த மூவியில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் ஒரு லேப் வாங்கிடுவார் அமேசானில். வாங்கிட்டு அவர் ஒரு லேப் வச்சிருப்பார்ல, இல்லை பழைய கடையிலலாம் போயிட்டு லேப் வாங்கிட்டு அதில் உள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாற்றிடுவார். மதர் போர்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அமேசானில் ரிட்டன் போட்டுருவார். சேஞ்ச் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை QC செக் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ ஹோப் QC செக் பண்ணி வேற ஒருத்தவங்களுக்கு செல் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா? இது கோல்மால். அதே மாதிரி இப்போ ஒரு அமேசானில் ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் ஆகுதுன்ற பட்சத்தில் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னா நல்லா வேலை செய்யலைன்னா அந்த செல்லருக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த செல்லர் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் எப்படி கம்பெனிஸில் ரூல் எப்போனா, ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிடுங்க. எங்கே வேணால் ரிட்டர்ன் வந்துருக்கலாம், ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அதுக்காக உள்ளெல்லாம் திறந்தெல்லாம் எல்லா லேப்டாப்பையும் பார்த்துட்டு இருக்க போதில்லை. ஆன் பண்ண வேலை செய்தா திருப்பி பேக் பண்ணி அடுத்த ஆளுக்கு அனுப்பு. இதான் ரியாலிட்டி. இப்படி தான் இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம சமீப காலத்தில் அந்த வலைத்தளங்கள்லாம் பார்க்குறது உண்டு. நான் மொபைல் ஆர்டர் பண்ணேன், ஐஃபோன் ஆர்டர் பண்ணேன், செங்கல் வந்திருக்கு, இது வந்திருக்கு, அது வந்திருக்கு. நீ ஏன் அந்த மாதிரிலாம் வருது? ஸோ 2 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று அந்த செல்லர், அதாவது இப்போ அமேசானில் ஒரு 10 lakh செல்லர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 lakh செல்லர்ஸில் ஒரு 2 செல்லர் ஏமாத்தணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று வர வழியில் கொரியர்ஸ் இருக்குல்ல, ஸோ கொரியர் பீப்புளுமே நிறைய இந்த சீட்டிங் பண்ணுற வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம ஆஸ் அ செல்லரை நாங்கள் எங்களுக்கு ரிட்டன் தேவையில்லாத பொருள்லாம் வரும். நம்ம ஒரு நல்ல துணி அமைச்சிருப்போம், ரிட்டன் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போனால் கந்த துணி வரும். இது யார் ஏமாற்றுவாங்கன்னா கஸ்டமர்ஸ் ஏமாற்றுவாங்க. ஸோ கஸ்டமர்ஸில் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, கொரியர் பர்சன்லையும் இருக்காங்க, செல்லர்லையும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துச்சு. அதாவது நம்ம அனுப்பும்போது பார்சலோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சு, ரிட்டர்ன் வரும்போது எவ்வளோ இருந்தது, அண்ட் இப்போலாம் அதுக்கு தான் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்ற சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது 100%லாம் எலிமினேட் ஆகலை. இன்னும் இந்தியா நல்லா மெச்சூர் ஆகணும் இந்த ரீஜன்ஸில். ஓகே, நான் இப்போது 2 நாள் முன்னாடி ஒரு ரீல் பார்த்துருந்தேன். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் ட்ரெஸ் ஆன்லைன் போட்டிருப்பாங்க. போட்டுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இதுதான் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னல, எதுக்கு நீ இன்னும் போட்டுட்ருக்கன்னா, நாளைக்கு தானே ரிட்டன் வருது, நான் இன்றைக்கி ஃபுல்லாக போட்டுட்டு இது பண்ணுறேன். இஸ் திஸ் ரைட்? இல்லை, இது தப்பு தான், எத்திக்கலாக தப்பு தான். அதான் சொல்லலாம், அதெல்லாம் அறம் தவறிய செயல். இப்போ என்ன சொல்லுது, இந்த மாதிரி ரீல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும்.
தெரியும். இப்பதான் அது வந்து வெளியில கொண்டு வராங்க. ஏன்னா செல்லரோட பெயின் பாயிண்ட்ஸ் நம்ம பேசுவோம்ல. எஸ்பெஷலா நிறைய இந்த பிரைடல் வேர்லாம் செல் பண்ணுவாங்க. அது நிறைய ஸ்டார்டிங்ல நான் அசோசியேட் ஆயிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் பிராட்வேல பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மென்ஸ் பிரைடல் வேர்ஸ்லாம் விற்கும்போது அந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. போட்டாங்க நல்லாவே தெரியும். அந்த காலர்லாம் உங்களுக்கு அந்த மேக்கப்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க வந்து அமேசான்லயோ மிந்த்ராலயோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா நல்லா தானே இருக்கு. ஏன்னா அது புரியுது, அந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியாது. நல்லா தான் இருக்கு, நீங்க ரிட்டர்ன் அக்செப்ட் பண்ணோம், சைஸ் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க அப்படின்வாங்க. ஏன்னா நிறைய கேம்பெயின்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஈஸி ரிட்டர்ன் கரோ அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு ஆடை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுல பாதிக்கப்படுறது ஆக்சுவலா அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்ல, நம்மள மாதிரி குட்டி குட்டியான செல்லர்ஸ் தான். ஓகே. ரீஃபண்டுக்கான டைம் எடுக்குதுல்ல. இப்போ சில பேர் உண்மையாவே கரெக்டான ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரீஃபண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுக்குதுல்ல. அதுக்கே அவ்ளோ டைம் எடுக்குறது 8 டேஸ் 9 டேஸ். இல்ல கரெக்ட் தானே. இப்ப நம்ம எல்லாரும் நல்லவங்கன்னு நினைச்சே பேசுறோம். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காப்ல, அவர் அந்த ரிட்டர்ன் ப்ராடக்ட்டை ஏமாத்தி அனுப்புறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமேசானுக்கும் அந்த செல்லருக்கும் அந்த வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்தா தானே கரெக்டாக அமைச்சிருக்காங்களான்னு தெரியும். ஒருவேளை அவங்க தப்பா அனுப்பிட்டாங்கன்னா விற்கிற செல்லர்ஸ்க்கும் பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போ அமேசான்றது ஒரு பிளாட்ஃபார்ம், கஸ்டமர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. ரெண்டுத்தோட நல்லதை தான் நம்ம பார்த்தாகணும். ஸோ அதனால தான் சில சமயம் அமேசான் வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நாங்கள் அந்த பார்சல் பிக் பண்ணும்போதே பார்த்துடுறோம், உங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணுறோன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்க. பட் இதை தாண்டி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு தெரியும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் சம்மந்தம் இல்லாமலாம் வருது. அதனால் வந்து அதை நம்ம கிளைமுக்கு சப்மிட் பண்ணோம் ஆக்சுவலாக. லைக் இப்போ வந்து அமேசான் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ராவில் மட்டும் விஎம்எஸ் சிஸ்டம்னு இருக்கும். அதாவது வீடியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நான் ஒரு பார்சல் பேக் பண்ணும்போது ஒரு கேமரா இருக்கும், அது முன்னாடி நான் இதை பேக் பண்ணுறேன், இந்த கவரில் இதை போடுறேன், சீல் பண்ணுறேன்னு ரெக்கார்ட் பண்ணணும். இந்த பார்சல் நமக்கு ரிட்டன் வருதுன்னு வச்சுப்போமே, ரிட்டன் வரும்போது அதே மாதிரி பிரிக்கக்கூடாது. பிரிக்கிறதுக்கு முன்னாடி காட்டிட்டு கத்திரிக்கோலை கட் பண்ணும்போது இப்படி வெளியில் எடுக்கும்போது வேறு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஃப்ளிப்கார்ட் கிளைம் எடுக்கிறாங்க, மிந்த்ரா கிளைம் எடுக்கிறாங்க. அமேசான்லையுமே இருக்குது, பட் அவங்க அதை லைவாக பண்ணாமல் நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டு சைடும் அவங்க பார்த்து தான் ஆகணும். நீங்கள் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறீங்க, எங்களுக்கு என்னென்னா கஸ்டமர் ஏமாற்றிடுவாங்களோன்னு எங்களுக்கு ஒரு தாட் இருக்குல்ல, எங்களை மாதிரி நல்ல செல்லர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அந்த வெயிட்டிங் டைமே நமக்கு வந்து நடக்குது. நீங்கள் ஸ்டார்டிங் பேசும்பொழுதே சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டிலாம் எவ்வளோ தலைவலி தெரியுமா அப்படின்ற மாதிரி. எந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டின்றது தேவைப்படும்? எஃப்எம்சிஜிலாம் இருக்குல்ல, எஃப்எம்சிஜின்னு வரும்பொழுது பெட்டோட ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதுக்குமே வந்து ஜிஎஸ்டிலாம் தேவைப்படும்? எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி தேவை எக்ஸப்ட் புக்ஸ். நான் ஜிஎஸ்டி ப்ராடக்ட்ஸ்னு 1-2 தான் இருக்கும், மேபி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் அது மாதிரி தான் இருக்கும், அதுக்கு தான் ஜிஎஸ்டி தேவையில்லை. இப்போ ரிவைஸ்டு லாஸில் ஏதோ 1 or 2 ப்ராடக்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு, பட் பாக்கி எல்லாத்துக்குமே நமக்கு ஜிஎஸ்டி வேணும். ஸோ ஜிஎஸ்டி எடுத்துட்டாலே இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி. when it comes to ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னா ஹியூமன் பெட்ஸ் என்ன ஒரு அனிமல் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வேணும், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். எஃப்எஸ்ஐயில் 3 வகை இருக்கும், பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் லைசன்ஸ், சென்ட்ரல் லைசன்ஸ். அது 3த்துக்கும் ஒரு க்ரைட்டீரியாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக் இருந்தால் கூட போதும், அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற மார்க்கெட் பிளேஸ் செல் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து எஃப்எஸ்ஐ ஸ்ட்ரிக்டாக எல்லாருமே லைசன்ஸ் எடுக்கணும்னு ஒரு ரூல் கொண்டு வந்ததுனால நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபுட் ரிலேட்டட் இட்ஸ் பெட்டர் நீங்கள் ஒரு எஃப்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துடணும் கண்டிப்பாக. எவ்வளோ டைம் எடுக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது? முன்னாடிலாம் வந்து 7 daysலேருந்து உங்களுக்கு வந்து 3 months 4 months கூட ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக இது ரோல் அவுட் ஆகி 1 month கூட ஆகலை. ரீசெண்டாக அப்ளை பண்ண ஒரு 10 minutesலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் மேபி என்னோட ஆடிட்டிங் டீம் உள்ளே பேசிப்பாங்க அவங்க குரூப்ஸில், எனக்கு வந்துருச்சு சீக்கிரம் ஃபில் ஆகிடுச்சு அப்படி இப்படின்ட்டு. பட் அதில் நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இப்போ ஸ்பீடப் ஆயிருக்கு ப்ராசஸ். பட் ஸ்டில் இன்னும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, நீங்கள் போர்டு வைக்கல அது இதுன்ட்டு போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஃபிக்ஸட் டைமிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ப்ராப்ளம்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. எந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து ரொம்ப டைம் எடுக்கும், இதெல்லாம் ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை அது மாதிரி இல்லை, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன் தான். ஸோ ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஒருத்தங்களுக்கு வீட்டில் வந்து அவங்க பூட்டியே இருக்கும், சம்டைம்ஸ் போர்டு வைக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி ரூல் பிரகாரம் நம்ம போர்டு வச்சிருக்கணும். அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது கண்டிப்பாக போர்டு இருக்கணும். ஓகே. அது வீடாக இருந்தாலும் இல்லை வீடாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் அந்த என்ஓசி அந்த ஃபார்மேட்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் இஷ்யூ வரும்போது தான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் லேட் பண்ணுவாங்க. ஸோ கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண லேட் ஆச்சுன்னா இது அப்படியே ப்ரொலாங் ஆகும். சம்டைம்ஸ் அப்ளை பண்ணுறவங்க ஊரில் இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு யாருக்கா ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான், பெருசாக இதுதான் ரூல்ஸ்னு இல்லை. அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன். ஏன்னா ஒரு லொக்கேஷனில் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றதும் முக்கியம். நிறைய இடத்துல அப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்குன்னா ஓகே டக்குன்னு மூவ் பண்ணிடுவாங்க. சில இடத்துல இல்லை இதெல்லாம் பிரச்சனை, அண்ட் ஒரு இடத்துல பயங்கரமாக ரூல்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த இபி பில் அந்த பிரச்சனை, குட்டி குட்டியாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதான் சொன்ன ப்ராப்ளமே வராதுன்னு சொல்லலை, பட் அது ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த டேக்ஸ் கன்சல்டன்ட்டோ ஆடிட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இது மாதிரி பல கேஸ் பார்த்துருப்பாங்க, சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஆடிட்டிங் நாட் சிஏ. இல்லை சிஏ தான். ஸோ அதுதான் ஆடிட்டர் தான் பண்ணணும், இல்லை எனி டேக்ஸ் கன்சல்டன்ட். அவங்க வந்து ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சால் போதும். இன்ஃபேக்ட் நம்மளே ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிடலாம். பட் நான் ஜெனரலாக சொல்கிறது, அந்த தலைவலி மட்டும் எடுத்துக்காதீங்க, எல்லா ப்ராசஸும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா அதுவே பெரிய தலைவலி. ஏன்னா அப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸர் கால் பண்ணுவார், எதுக்கு கால் பண்ணுறாரு என்ன நமக்கு தெரியாது.
எதையாவது புரியாமல் வளரி விட்டுருவோம். அவர் உடனே அதை ஒரு செக்ஷனாக போட்டு திருப்பியும் நீங்கள் போய் போர்ட்டல் லாகின் பண்ணிவிட்டு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லுவார். பட் இன்ஸ்டன்ட் ஒரு டேக்ஸ் கன்சல்டன்ட் கூட போகும்போது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவும் தெரியும். ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் பேசி சொல்லுங்க, நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இதெல்லாம் நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ஜிஎஸ்டிக்கே இவ்வளோ நாள் ஆச்சு, அடுத்து நம்ம எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க அந்த ஜிஎஸ்டின்ற வார்த்தை கேட்டாலே பயந்து ஸ்டாப் பண்ணுவாங்க.